சங்கீதம் 147:3 கூறுகிறது, அவர் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உங்கள் கனவுகளில் சிக்கிக் கொள்வதும் கைவிடுவதும் எளிது. ஆனால் இயேசு உங்களை விடுவிக்கவும், உங்கள் காயங்களை குணப்படுத்தவும், உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்கவும் பார்க்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்கள் கிரேஸ் ஃபெல்லோஷிப் சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். My people, if you are sick or if you need a healing, contact the number given below and come join our service. We are here to pray for you. The Bible says in Psalm 147 verse 3, He heals the brokenhearted and binds up their wounds. When you're bruised by life, it's easy to get stuck and give up on your dreams. But God is looking to set you free, to heal you of your hurts, and make you whole again. God bless you. செகண்ட் பார்ட் நான் பேச போகிறேன். அந்த போன வாரத்தில் நான் பேசின அந்த வார்த்தையில் அவருடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து ஒளித்து வைக்கிறார். ஆலயத்துக்குள்ளே நம்ம வருவதனால எவ்வளோ நல்லது இருக்கிறது, எவ்வளோ நல்லதை நாம் பார்க்கிறோம் என்பதை இங்கே நம்ம அறிய முடிகிறது. சரி, சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். தீங்கு நாளில் அவரை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல் உயர்த்துகிறார். இங்க வந்து இந்த கூடாரத்துக்குள்ள நம்ம மறைய 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 இதுக்குள்ள தங்க 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 நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது தெரியுமா? உயர்வை அடைஞ்சிக்கிட்டே, ஹல்லேலூயா, உயர்வை அடைஞ்சிட்டே போகுது. உன் வீடு, உன் குடும்பம், உன் தேவை, உன் தொழில், உன் பணம் எல்லாத்திலேயுமே ஆண்டவர் வந்து ஏதோ ஒன்றை உனக்குள்ள நிரப்பி உன்னை வேற நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு தான் இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா தீங்கு வரும் உனக்கு. ஆனால் இதுக்குள்ளே மறைஞ்சிருந்தீங்கன்னா அந்த தீங்கு வராது. தீங்கு வராதனால என்ன நடக்குதுன்னா, நான் என்ன செய்யணும்னு நினச்சேன் தெரியுமா? உன்னை உயர்த்தணும்னு நினச்சேன், அந்த உயர்வை நீ அடைஞ்சிடுவேன். இந்த கூடார மறைவு என்பது வாரத்தில் ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். 6 நாள் நான் வேலை செய்கிறேன், 7வது ஒரு நாள் ஆண்டவரை தேடுகிற ஒரு நாள். அந்த ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நான் வந்து அப்பான்னு நான் பாடி ஆராதிக்கிறேன், வார்த்தையை கேட்குறேன். பாரு, இந்த மறைவெல்லாம் உங்கள் தலை மேலே உங்களுக்கு தெரியாமலே ஒரு உயர்வின் அபிஷேகம் வருது. என்ன யாருக்கு எதை செய்வார்னே தெரியாது, அதெல்லாம் பெற்றுக்கொள்ள தான் இங்கே உட்காண்டிருக்கீங்க. எதை எதை முன்குறிச்சாரோ அதெல்லாம் நடப்பதற்கு தான் இங்கே வந்து அவருடைய கூடாரத்தில் மறைஞ்சிருக்கீங்க. உங்கள் மேலே சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, விடுதலையை பார்க்க போகிறோம், விடுதலையை பார்க்க போகிறோம். அவருடைய கூடார நிழலுக்குள்ளே நாம் வர வேண்டும். அதை கூடாரத்துக்குள்ளே, அந்த மறைவுக்குள்ளே நாம் வர வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் இந்த ஆலயத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சவுல் என்பவன் தாவீதை கொல்லும்படி பயங்கரமாய் திட்டமிட்டான். பயங்கரமாக திட்டமிடுறான். எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் அதிகமாக பிரயாசப்படுகிறான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் தாவீது மேலே ரொம்ப பிரியமாக இருந்தது. காரணம் என்ன? தாவீது எப்பொழுதும் கர்த்தரை உண்மையாக தேடினான். நீ கர்த்தரை உண்மையாக தேடுறதுனால உன் சத்துருக்கள் உன்கிட்ட ஜெயம் எடுக்காதபடி உன்னை காப்பாற்றுவார். புரியுதா? புரியுதா? வெளியே போய் சத்துரு நிறைய நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் உள்ளே இருந்து கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியே உங்கள் சத்துருவை நீங்கள் பார்க்க போகிறது இல்லை.
உங்களை விரட்டி வருகிறவன் எந்த பக்கம் போவானே தெரியாது. தாவீது வந்து சவுல்கிட்ட இருந்து தப்பித்து கொள்வதற்கு முயற்சி பண்றான். தாவீது முயற்சி பண்ணுகிறான். சவுல் என்ன பண்ணுகிறான்? தாவீதை தப்பிக்க விடக்கூடாது என்று சொல்லி அவனும் முயற்சி பண்ணுகிறான். இப்போ பிரச்சனை பயங்கரமா இருக்கு. இப்போ கர்த்தர் ஒரு உதவி செய்யாவிட்டால் அங்க விடுதலை கிடையாது. சவுல் கொல்லும்படி ஒரு கூட்டத்தோடு ஒரு சேனையாக தாவீதை தேடி வந்து விட்டான். இது தாவீதுக்கு தெரிந்து விட்டது. தாவீது இந்த மலையின் இந்த பக்கத்தில் இருக்கிறான் என்ற செய்தி சவுலுக்கும் தெரிந்து விட்டது. இன்றைக்கு தாவீதை கொன்றே தீர்வோம் என்ற முழு முடிவோடு சவுல் சீறி வருகிறான். இதன் மத்தியில் விடுதலை வேண்டுமென்றால் நம் வாழ்நாளில் கர்த்தரை எவ்வளோ உண்மையாய் தேடுறோமோ அப்போ தான் இப்படிப்பட்ட ஆபத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை எவ்வளோ குறைவாக தேடுறோமோ நம்ம பிரச்சனை நம்ம விட்டு மாறுவதே கிடையாது. அதில் மாட்டி சாக வேண்டியது தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காப்பாற்ற விரும்புகிறார். அந்த சமயத்தில் தீவிரமாய் சவுல் வேகத்தோடு தாவீதை கொல்ல வேண்டும் என்ற முடிவோடு அவன் வேகத்தில் வரும்போது திடீரென்று ஒரு மனிதன் சவுலிடம் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து விட்டார்கள் என்றான். எந்த காரியத்துக்காக சவுலுடைய நோக்கம் இருந்தது என்றால் தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும். ஆனால் சவுல் நினையாத நேரத்தில் ஒரு மனிதன் அங்கே தோன்றி, சவுலே, பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள், சீக்கிரம் வா, அங்கே போய் அதை யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி வந்தான். எங்கேருந்து வந்தான், எவன் ஏதுன்னு தெரில. உடனே சவுலுடைய எண்ணம் திட்டம், தாவீதின் மேல் இருக்கிற எண்ணத்தை கர்த்தர் அப்படியே பெலிஸ்தர் பக்கமாய் திருப்பினார். சில நேரங்களிலே சில வாய்ப்புகள் நமக்கு கிடைப்பதுக்கு காரணம், நம்ம மீட்கப்படுறது தப்பிக்கப்படுறது காரணம் என்னன்னா, அவருடைய கூடார மறைவில் இருந்து அவரை நீங்கள் தேடுகிறதுனால. கர்த்தரை தேடுவது நல்லது. இந்த கேர்சல் நடக்கிறதில் நிமித்தம் அந்த சாட்சி, அந்த மக பயங்கரமாக உதிர போக்கினாலே கஷ்டப்பட்டார். எங்கள் வீட்டில் இந்த கேர்சல் நடக்க ஆரம்பித்ததினால இயேசுவை நாங்கள் ஒன்று சேர்ந்து துதித்து ஜெபித்த போது அந்த பலவீனத்தில் நான் விடுவிக்கப்பட்டேன் என்று சொன்னேன். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஊழியம் செய்ய வீடுகளை திறந்து கொடுக்காது இருக்கும்போது எத்தனை பேரை நீங்கள் நரகத்துக்கு அனுப்புகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்ய ஆசையாயிருக்கிறார். ஆனால் ஊழியம் செய்வதற்கு நீங்கள் தயாராகாட்டால் வருகிற ஆபத்துக்கு தப்புவிக்க யாராலும் முடியாது. துன்மார்க்கர்கள் போகிற அதே பாதாளத்தில், நரகத்தில் நம்மையும் சத்துரு இழுத்து கொண்டு போக அது ஏதுவாய் மாறிவிடும். ஆகையால் இயன்ற அளவு என்று நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊழியம் செய்வதை நாம் நிறுத்தக்கூடாது. அதற்காக உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், என்னை பயன்படுத்தும் என்று கேட்க வேண்டும். திடீரென்று அந்த ஒரு மனிதன் வந்து சவுலை பார்த்து சொன்னான், திருப்பி கொண்டு வா, பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொன்னதும் அவன் உடனே அந்த திசை திரும்பினான். நடந்தது என்ன? அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி, சவுல் தாவீதை பின்தொடர்ந்ததை விட்டு திரும்பி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ள வந்திருக்கீங்கல்ல, பிசாசானவன் உங்கள் குடும்பத்தின் மேல் வச்ச திட்டம், உங்கள் வாழ்க்கையில் அவன் புகுந்து உங்களை அலக்கழிச்ச போராட்டம், சூனியம், மந்திரம், செய்வினின் கெட்ட ஆவிகள் எல்லாம் இந்த கூடார மறைவில் வந்ததினால உங்களுக்கு விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேல் இருந்த சத்துருவின் பார்வையை திருப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆபத்திலே எனக்கு உதவி செய்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். தாவீது கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தபடினால தாவீதுக்கு கர்த்தர் போடுகிற திட்டம் பயங்கரமாய் இருந்தது. அவன் எல்லா காரியத்திலும் புத்திமானாய் நடந்ததினால அவனை கர்த்தர் காப்பாற்றினார். சவுல் என்ன சொல்லியிருக்கணும்? இருடா,
தாவீதை கொன்னுட்டு அடுத்தது பார்க்கலாம். இல்லை, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய மனநிலை அப்படி மாத்தினார்னா அதுக்கப்புறம் அடுத்தது அவனால சிந்திக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை பிசாசு எவ்வளோ அலக்கழிக்கிறானோ, எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறானோ, அவருடைய கூடாரத்தின் ஆலயத்துக்குள்ள ஆராதிக்க வந்த தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டின் மேல் இருந்த பிசாசின் பார்வை கர்த்தர் திருப்புகிறார். நீங்கள் சுகமாய் தங்க போகிறீர்கள், நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகையால சத்துருவானவன் எவ்வளவு மேல கோபமா இருந்தாலும் ஆலயத்தின் மேல நீ வாஞ்சியா இருந்தினா எந்த நாச மோசங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் தாவீது இருந்ததினால அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை பாதுகாத்தார். இன்றைக்கும் கர்த்தரை தேடுவது நல்லது என்று சொல்றவங்க இருந்தீங்கன்னா கையை ஒருத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா பாஸ்டருக்கு வேலை இல்லை, நம்மளை கூப்பிட்டு பண்ணுவார், நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு. ஐயோ, அவன் எந்த சாத்தான் வாயில மாட்டின்னு இறையாவான்னு தெரியாது, அவன் எங்கே போய் நாசமாவான்னு தெரியாது. ஆனால் கர்த்தரை பயந்து, இது பாஸ்டருக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, இது ஆண்டவர் எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்கள் சத்துருவிலிருந்து தப்பிக்கிறதுக்காக, எங்கள் ஆத்துமாக்காக அவர் ஏற்படுத்தின சபை இது. அவர் தன் உயிரை கொடுத்து சம்பாதித்த சபை இது. இந்த ஆராதனை தான் எங்களுக்கு நல்லது என்று சொல்றவங்க இருந்தீங்கன்னா நல்லா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்க வீட்டார் யார் ஆலயத்துக்கு வரலையே புரிஞ்சுங்க, அவங்க வந்துட்டா கர்த்தர் இன்னும் மகிமையான காரியம் உங்க வாழ்க்கையில செய்யணும். அவங்கள கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டு உடைச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்க புத்தி தெளிஞ்சு அவங்க சத்தியம் புரிஞ்சு ஆண்டு ஆராதிக்க வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை நீங்க வேகமா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென், ஆமென், சோத்ரா. எரேமியா 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். பாருக்கு என்னும் சம்பரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு, எரேமியா தீர்க்கதரிசியை அவன் ஆள்களை பிடிக்கும்படிக்கு ராஜா அமலேக்கின் குமாரனாகிய எரமேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செரேயாவுக்கும் அப்தேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தீர்க்கதரிசியை பிடிச்சி முடிக்கும்படி ராஜா திட்டமிடும்போது வேதம் சொல்லுது, அந்த எரேமியாவை அந்த சத்துருக்களுடைய கண்களை கர்த்தர் மறைத்தார். ஆமென். அந்த சத்துருக்களுடைய கண்களுக்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை மறைத்தார். கூடார நிழலிலே வரும்போது தீங்கு நாளுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? உங்களை எல்லாம் ஆண்டவர் ஆலயத்தில் வந்தனால் தான் இந்த 2024 இந்த வருஷத்தை நாங்க சுகத்தோட பார்க்கிறோம். என்னைக்கோ முடிய வேண்டிய எங்க வாழ்க்கை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, எத்தனை தீங்குகள், எத்தனை சத்துருக்கள் வாய்க்கு நாங்க தப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னா, கர்த்தர் ஒருவர் எங்களோடு இருப்பதினால் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமலே போனது. ஹல்லேலூயா. உரா காந்தாரா. கர்த்தர் அவளே மறைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மறைச்சிருக்கிறார். நீ எப்போவோ செத்து போனோம், நீ எப்போவோ நாசமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் உன்னை நேசிச்சதார். நீ கொஞ்சம் பலன் இருந்து அவரை தேடி வந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரொம்ப அருமையாக காப்பாற்றிட்டு வரார். சங்கீதக்காரன் அதை தான் சொன்னார், தாவீது அதை தான் சொன்னார், உன்னதமானுடைய மறைவில் சர்வவல்லுடைய நிழலினை பாதுகாக்கிறார். ஆமென். இன்றைக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க, அவனை எப்படியாவது காலி பண்ண பிடிச்சிடுன்னு. ஆனால் கர்த்தர் அதற்கும் மேலாக நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, உங்க முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க, உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க பார்க்க போறீங்க, பொருளாதார பெருக்கத்தை பார்க்க போறீங்க, சரீர ஆரோக்கியத்தை பார்க்க போறீங்க. சத்துருடைய எல்லா கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இதே போல் நீங்கள் இருக்க போகிறது இல்லை, உங்க துக்கம் சந்தோஷமா மாற போகிறது. ஆமென். நீங்க எல்லாம் சாதனையாளர்களா மாற போறீங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய போறார். உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவரை தேடி வருகிற உங்களுக்கு ஒரு சேதமும் இனி வராது.
ஆமென். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு உண்டான நெருக்கத்திலே தேவனை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், நான் புலம்ப ஆரம்பித்தேன், நான் கதற ஆரம்பித்தேன், நான் அபயமிட்டேன். அந்த சத்தம் தேவாலயத்தில் இருந்து நான் ஜெபித்தேன். என் வேதனைக்காக நான் ஜெபம் பண்ணேன், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன், என் கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணேன், எங்கள் குடும்ப விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆலயத்தில் வந்து நான் ஜெபிச்ச போதே எங்கள் ஜெபத்தை கேட்டாரு, மாற்றம் வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆலயத்திலிருந்து அபயமிட்டேன், என் சத்தத்தை அவர் கேட்டார். இந்த ஆலயத்துக்குள்ள வந்து யாரு ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த ஆலயத்தில் வந்து எந்த வழக்கோடு வந்து நீ ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுட்டு நீ மண்டிட்டு அதை ஒப்பு கொடுத்தாலும் அதுக்கு பதில் வரும். இந்த ஆலயத்தை அசட்டியா நினைக்கிறவனை மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்த ஆலயத்தை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் 1000 தலைமுறை இறக்கம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தோடு விளையாடாத, கர்த்தரோடு விளையாடாத, அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய அப்போஸ்தலரோடு விளையாடாத, ஊழியரோடு விளையாடாத, விளையாட்டு பொருள் போல் அவங்கள பேசிடாத. அத்தனையும் திரும்பிச்சுன்னா உன் நிலைமையே மோசம். அவர்கள் மறைவாய் கர்த்தரோடு எவ்வளவு இணைந்து பிணைந்து இருக்கிறார்கள் என்ற ரகசியம் தெரியாது. நீ சவுலை போல வரலாம், தோற்று விடுவ. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் பல விதத்தில் உன்னை அடிச்சிடுவாரு. ஆனா கர்த்தரிடத்துல நீ வந்து மண்டிட்டு ஆண்டவரே சொன்னா உன் சத்துருக்களுக்கு முன்னாடி தீங்கில் இருந்து உன்னை காப்பாற்றி உயர்த்து. சாஷ்டங்கம் ஆயிட்டினா தப்பிச்சிட்ட, எதிர்த்து நிந்தி நான் முறிஞ்சிடுவேன்றாரு. அவர்கள் வேற எதையோ குறித்து மேன்மை பாராட்டுறார்கள், அவர்கள் முறிந்து போகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டினோம், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்கு உண்டான நெருக்கம் இது சத்துரு கொடுக்கிற நெருக்கம். இந்த நெருக்கங்கள் மாறுவதற்கு கர்த்தர் ஒருவர் தான் உதவி செய்ய முடியும். நெருக்கம் பல விதத்தில் வரும். அது வியாதியாய் வரும், அது பிசாசாய் வரும், அது தரித்திரமாய் வரும், அது குடும்ப சண்டையாய் வரும், இல்லை குடும்ப பிரிவினையாய் வரும், இல்லை புருஷன் மனைவின் பிரச்சனையாய் வரும், இல்லை பிள்ளைகள் வியாதியாய் வரும், இல்லை பெற்றோர்கள் முரட்டாட்டமாய் வரும், இல்லை பக்கத்து வீட்டு பிரச்சனையாய் வரும், என்னென்னோ பிரச்சனையாய் அது வரலாம். இந்த எல்லா நெருக்கத்துக்கும் ஒரே விடிவு, உன்னுடைய தீங்கு உன்னை வராதபடி காக்கிற இந்த கூடார மறைவு. கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்ததுக்காய் நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங் ஸ்பிரிட்டுக்கு ஒருத்தவங்க சேர்ந்து வரலன்னா அவங்கள நான் சட்டை பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது அவரே விரும்ப மாட்டார். அதை ஓரம் கட்டுருவேன். அந்த ஸ்பிரிட்டில் கரெக்டாக டக்குன்னு தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தட்டி விட்டது அநேக காரியங்கள் இன்னைக்கும் எழும்பவே முடியல. ஆனால் என் ஸ்பிரிட்டில் கரெக்டாக இருக்கிறவர்கள் சாட்சிகளை சொல்லி கொண்டே போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சேரில் உட்காந்து அப்படியே ஜோமெண்ட் அப்படியே அதுலேயே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். திடீரென்று என் காதில் ஒரு சத்தம் அப்படின்னு, காதில் வந்து ஊதுன மாதிரி. குளிச்சு பார்க்குறேன், யாரும் இல்லை. இந்த காதுகள் அவர் சத்தத்தை கேட்கும்படி தயாரா இருக்கு. அதனால தான் என் காது அவ்வளவா உங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கு தேவ சத்தம், தேவ பிரசன்னம். ஆராதனை முடிவில் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறார். கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவர்களோடு என்கிட்ட இணையும் போது அவங்க ரொம்ப நன்மையை பெற்றுட்டு போவாங்க. அப்படி இணைய முடியலன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆவி அவங்களை என்கிட்ட நெருங்க விட மாட்டேன். வந்துட்டாங்கன்னா விடுதலை, வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏய் தீர்க்கதரிசிகளை தேவ ஊழியரில் ஒன்றுமே பண்ண முடியாது, கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எரேமியாவை பாதுகாத்தார், தாவீதை பாதுகாத்தார். இன்றைக்கு அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவ்வளவு பெரிய மகாபலமா இருக்கிறார். ஆமென். ஓ ஹalleluya. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எத்தனை பேருக்கு இப்போ இந்த காலையில் நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் இயேசு சுவாமி இங்கே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் கேட்பார்னு? ஆமென். எஸ், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல செய்யற ஜெபத்துக்கு என் கண்ணு திறந்துகிட்டே இருக்கு, இந்த ஸ்தலத்துல செய்யற ஜெபத்துக்கு என் காது கவனிக்குது. சொல்லுங்க, ஆலயத்துக்குள்ளாக நீ வந்து குடும்பமா வந்து முட்டி போட்டு ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணிட்டு போற ஜெபத்துக்கு பதில் உண்டு. பிரச்சனை வெளியே நிறைய இருக்கா, உள்ள வந்து அந்த நெருக்கத்தில் ஆண்டரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுப்பதை நீ பார்ப்ப. அவர் விடுவிக்க அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் இப்படி காயப்பட்டு துன்பப்பட்டு இழக்கப்பட்டு போகிறவர்கள் அல்ல, நீங்க எல்லாவற்றையும் சாதனையாளர்களாய் மாற வேண்டும் என்று அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இவ்வுலக மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாம போகலாம், ஆனா கர்த்தரை நோக்கி ஒருத்தன் கூப்பிட கூப்பிட பரலோகம் அவனுக்கு உதவி செய்யும். அந்த வனாந்தரத்தில் அந்த மலை பக்கத்தில் தாவீதுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆனா சவுலின் நிலையை திருப்பினது கர்த்தர் தான். நீ எதிர்பாராத திசையிலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவி வர வேண்டும் என்றால் முதலாவது உன் நோக்கம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரின் மேல் உன் நோக்கம் போகுமானால் அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை. ஆமென். சபையை அனலாக பழகுங்கள், அனலாகுங்கள், ஆவியில் அனலாக ஆரம்பியுங்கள், தேவ பிரசன்னத்தில் நிற்க ஆரம்பியுங்கள். அப்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் சொல்வது வாய்க்கும், நீங்கள் ஜெபிப்பது நடக்கும், நீங்கள் ஜெபிப்பது நடக்கும், நீங்கள் ஜெபிப்பது நடக்கும். அவர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் இன்றைக்கு தேவை. சபைக்குள் வருகிற உன் வாழ்க்கையில் ஜெப ஆவி உண்டாகட்டும். ஆமென். அப்பொழுதுதான் ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது உங்களை நெருக்க வருகிற எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகி போயிருக்கும். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், ரொம்ப சந்தோஷமாயிருப்பீர்கள். ஆமென். மற்றவங்க பேச்சை கேட்டு 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 நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். எல்லா வாயும் நல்ல வாய் இல்லை. பக்கத்தில் பா சொல்லு, எல்லாம் நல்ல வாய் இல்லை. பின்னாடியும் சொல்லுங்க, பின்னாடியெல்லாம் சொல்லு, எல்லா வாயும் நல்ல வாய் இல்லை. ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருந்தாங்க. அப்போ பிள்ளையும் ஒரு தூர இடத்துக்கு பிரயாணித்து போக வேண்டியிருந்துச்சு. உடனே கழுதையை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அதன் மேலே பொருளெல்லாம் வச்சு கட்டி கழுதையை எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் கொஞ்சம் ஆளுங்க அங்கே பொழுதுபோக்கு இல்லைன்னு உட்காந்து வெட்டி கதை பேசின்னு பாம்பாரு. அதில் ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். சொல்கிறேன், டே அங்கே பாரு, அதுங்க பைத்தியம் கழுதியை நடத்தி இதுங்க நடந்து போகுது, அந்த சின்ன பையனை அந்த கழுதை மேலே உட்கார வச்சு போகலாம்ல அப்படின்னா. இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு கழுதியை தூக்கி அது மேலே வச்சு அப்படியே போயிட்டு இருந்தானா. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஊரை தாண்டும் போது அங்கே ஒரு 4 வெட்டியான கதை பேசுறது உட்காந்து தான். அது நான் சொல்தான், ஐயோ அந்த ஆளுக்கு பாரு, அந்த பையனை ஏற்றிட்டு இந்த பெரிய மனுஷன் நடந்து போயின்னுக்கிறான் பாரு, என்ன அந்த சின்ன பையன் நடந்து போகலாம்ல, இவர் உக்காண்டு போகலாம்ல அப்படின்னோடனே அவங்க அப்பா யோசித்தாரான். சரி அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அவனை இறக்கி கீழே நடக்க சொல்லிட்டு இவர் ஏறி கழுத மேலே உட்காந்துட்டு போனார். கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னும் 4 தண்டங்க அங்கே உட்காந்து தான். அது பார்த்து சொல்லிச்சான், அடல் லூஸு, இந்த ஆளுக்கு எங்கன்னா அறிவுக்குதா, அந்த குழந்தையும் தூக்கி அந்த கழுத மேலே உட்காந்துன்னு போகலாம்ல
இந்த ஆள் உக்காந்து போகிறான், அந்த குழந்தை நடந்துகிட்டே போகுது பண்ணோன்னே ஒரு மாதிரியான என்ன பண்ணாரான், அந்த குழந்தையும் தூக்கி அந்த கழுதை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே போனாரான். பக்கத்தில் பாசல எல்லா வாயும் நினைக்கிறதெல்லாம் பேசும். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு வர பிரோஜனமானதை பேசு போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் பண்ணால் இன்னும் தண்டங்க உட்காந்து ஒரு 10 அதுங்களே இந்த ஆளுக்கு எங்கள் லூஸாக இந்த ஆள் அறிவுக்குதா, அப்பனும் புள்ளையும் அந்த மூட்டையும் அந்த கழுதை என்ன பாடுபடும் நாங்கள் பாரு. இதை கேட்டதும் இவங்க 2 பேரும் கழுதை விட்டு இறங்கிட்டாங்க. கடைசி வரலும் ஒன்றுமே இல்லை, மூட்டையை சுமந்தாலும் தப்பு, ஒருத்தன் ஏற்றி ஒருத்தன் நடந்தாலும் தப்பு, இவனை இறக்கி அப்பன் உக்காஞ்சாலும் தப்பு, 2 பேரும் உட்காந்து மூட்டையும் போனாலும் தப்பு. இந்த உலகம் உங்களை எப்போதும் டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குதா? கர்த்தர் ஒருவர் தான் கூடார மறைவில் வரும்போது சரியான வழியை காட்டுகிறார். சங்கீதம் 32:8 சொல்ற, உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லி நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உலகத்தாங்கிட்ட போவாத, என்னென்ன ஆலோசனை, இப்படி செய் நடக்கும், அப்படி செய் நடக்கும், இதை பண்ணி நடக்கும், அதை துன்மார்க்க ஆலோசனை எப்பவுமே நிலைபெறாது. ஆனால் சபையில் வரும்போது கர்த்தருடைய ஆவியான இறங்கி உங்களுக்காய் பேசுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற எல்லா காரியத்திலும் அவர் வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தை சத்தியம், அது உண்மை, அது உன்னை வாழ வைக்க வந்தது, அது உன்னை கட்டி எழுப்ப வந்தது. ஆமென். நீங்க இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு உயரத்தை கொடுக்கும்படியாய் வந்தது. கடைசி வரலாம் அவனுங்க பிரயாணத்தில் கழுதையும் ஒழுங்கா பார்க்க முடியல, இவனுங்களும் ஒழுங்கா போக முடியல. பிரயாணமே வேதனையா போச்சு. காரணம், மற்ற ஆலோசனை கெட்டதினால உன் லக்கு, உன் திட்டம் தாறுமாறாகும். இன்றைக்கு உன் தவறை ஒழுங்குபடுத்துகிற ஒரே இடம் கர்த்தருடைய இடம் மட்டும்தான். தப்பு இருக்கா, சில மிஸ்டேக் இருக்கா, குறை இருக்கா, வந்து இது இப்படி நடக்குது, இதுக்கு எனக்கு சரியான அறிவை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி உட்காரு. தேவ வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். மறையாத, மறைஞ்சினாலே நீ இன்னும் மோசமாறேன்னு அர்த்தம். நேரா வா, இந்த தப்பு நான் பண்ணுறேன், இது என்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப என்ன இது பண்ணுது, இதுலேருந்து விடுதலையாகி நான் கர்த்தரை விடுதலையாக ஆராதிக்க ஆசைப்படுறேன். வா, வருத்தம் வேதனை இருக்கிறார் இயேசு, வா உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னாரு. வரும்போது தான் விடுதலை. மறைஞ்சினா சத்துரு வேற வழியில் உன்னை கொண்டு போயிடுவான். ஆமென். 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகர் ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகளை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ சபையில் எல்லாரும் கூடி ஸ்தோத்திரத்தை சொல்ல 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 நமக்கு கிருபை பெருகுதான். ஆமென். சபையில் ஸ்தோத்திரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆமென் சொல்லுவோம், ஆராதிப்போம், இதெல்லாம் ஒரு கிருபை பெருகுதான். இந்த கிருபை எதுக்கு நம்ம மேலே வருதுன்னு சொன்னால், நம்ம எதிலுமே நிர்மூலமாகாதபடி உறுதியாக காக்கப்படும்படியா இந்த கிருபை நம்ம உடைஞ்சு போகாதபடி நம்மளை காத்து கொள்ளுங்க. இந்த கிருபை நம்ம பலவீனத்தில் நம்மளை எழுப்பி நிற்க பண்ணுது. இந்த கிருபை நம்ம மேலே தேவனுடைய இரக்கத்தை, தயவை நமக்கு பெற்று தருகிறது. ஆமென். இந்த கிருபை நம்முடைய அழிவுக்கு நம்மை காப்பாற்றுகிறது. தேவனுடைய திட்டத்துக்குள் நம்மளை கொண்டு போய் சேர்க்க மட்டும் இந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. அப்போ என்ன ஆகிறோம்? இங்கே கிருபை இல்லாதவர்கள் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே அவர்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுதான் தாவீது அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறார். எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்போ நம்ம வீடுகளில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிறகு நம்ம சபைக்குள்ள வரும்போது இன்னும் பேரானந்தம். காரணம் என்ன? அநேகராய் சேர்ந்து துதிக்க அந்த துதி முழக்கம் அப்படியே பரலோகத்தில் போகும்போது தேவன் அப்படியே எல்லாவர் மேலும் அந்த கிருபை மறுபடியும் கூட்டுகிறார். ஆகையால் தேவனுடைய ஆலயத்தை நாம் தேட வேண்டும். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் இழப்பு, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் வேதனை என்னென்றால், எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற ஒரு வேதனை. 1 சாமுவேல் 1:9 சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுதியிருந்தாள், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி
உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் செவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தேவச்சனமே, அதை 20 வருடம் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அங்க பார்க்கும்போது அண்ணாள் எங்கெங்கயோ போய் அழுதா, எங்கெங்கயோ கஷ்டம் சொன்னா, யாராட்டியோ போய் சொன்னா, யாருக்கிட்டையும் அவளுக்கு பதில் கிடைக்கல. ஆலயத்தின் வாசலண்ட உட்கார்ந்து அவள் சத்தமிட்ட போது அந்த நெருக்கத்தை கர்த்தர் கேட்டு அவளுக்கு ஆண் பிள்ளை சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆலயம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற இடம். ஆலயம் தேவனால கிருபை பெருக பண்ணுகிற இடம். இந்த இடத்தை நம்ம நேசிக்கணும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆலயத்தை நான் நேசிக்கிறேன், என் ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவளுடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்பட்டது. ஆலயத்துக்குள்ளே ஸ்தோத்திரங்கள் பெருக 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 கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய மகிமைகள் அங்கே விளங்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய கிரியைகள் அங்கே நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆமென். அங்கே தாழ்மை வருகிறது. அவர்கள் ஜெபம் ஒரு தாழ்மையான ஜெபமாய் மாறுகிறது. புது கிருபைகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அவருடைய வாழ்க்கையில அந்த கிருபையினால அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை. அவனா எது மேல நம்பிக்கை வச்சு எல்லாமே அசைந்து சரிந்து போனாலும் அவர் கிருபையும் கூட இருக்கிறவர்களும் உன்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஒரு வழி அடையலாம், 2 வழி அடையலாம், எல்லா வழியும் அடைத்தாலும் பரலோக வழி உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் உன்னை போஷிப்பார், உன்னை நடத்துவார், உன்னை தாங்குவார், உன்னை அவர் கைவிடாதிருப்பார். கிருபை நல்லது. பக்கத்து வீட்டுக்காரனே உனக்கு மந்திரம் வச்சா கூட உன் வீட்டை காம்பவுண்டை தாண்டாது. அது பவர்ஃபுல்லான கிருபை அப்படி உனக்கு கேடகமா நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை இருக்குமானால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் கிருபை பெற்றவளாய் இருப்பீர்கள் என்றால் எவனாலும் எவளாலும் உங்களை அழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. எந்த காரியமானாலும் உங்க காலாண்டை மண்டிடுவார்களே தவிர உங்களை அழிக்க முடியாது. காரணம் கிருபை அவ்வளவு பலமாய் ஒரு கேடகமாய் நமக்கு நிற்கிறது. ஆமென். ஒருத்தன் மேல கிருபையை வச்சுட்டார்னா அவ்வளவுதான், அவனை முடிக்கவே முடியாது. ஆகையால் சபைக்குள் வந்து இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது சபைக்குள்ள வரும்போது ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்விக்கு பதில் வேத வசனத்துல வரும். சபையில தான் வேத வசனத்தை போதிப்பார்கள். ஆமென். நீங்க வேதத்தை தனிப்படியா எவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலும் வாசித்திருந்தாலும் சபைக்குள்ள வரும்போது அவர்கள் பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்கும் போது வேத வசனங்களை நீங்க கேட்கும்போது அதிகமாக அது விளங்க ஆரம்பிக்கும். அதன் மேல் விசுவாசம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறுகிறது. ஆமென். நீ வீட்டில் எவ்வளவுதான் பைபிளை படிச்சிருந்தாலும் சபையில வரும்போது பரிசுத்தவான்கள் அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது அப்போது உனக்கு விளங்க ஆரம்பிக்கும் பாரு. அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் உன் விசுவாசமானது உலகத்தையே ஜெயிக்கும்படி இன்னும் அது உனக்குள்ள ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வியில வருகிறது. எத்தனோ கேள்வியோடு நீ வந்து உட்காரலாம், ஆனா இங்க பிரசங்கித்து முடிக்கிறதுக்குள்ள உன் கேள்விக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருப்பார். பதில் கிடைத்ததுமே உன் விசுவாசமானது எழும்புற. நான் இதை தான் நினைச்சு வந்தேன். கர்த்தர் என்னோடு பேசினாராம். அவர் நம்மோடு பேசுகிறவர், அவர் இருக்கிறார். விசுவாசம் இங்கதான். சபைக்குள்ள வரும்போது தான் அவருடைய கிரியைகள் பார்க்கிறோம், அவர் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம், அவர் எப்பேற்பட்ட வியாதிகளின் குணமாக்கி அவர்களை நடக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது அவர் மேல் விசுவாசம் வருகிறது, விசுவாசம் வருகிறார். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சபையில் கர்த்தர் 1 2 அல்ல பல ஆயிரம் அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் இங்கு இருக்கிறேன் என்று இந்நாள் வரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அதே விசுவாசத்தில் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள். ஆமென். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின் படி செய்கிறதில்லை.
அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இன்னொரு முறை படிங்களேன். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, சபைக்குள்ள வந்து, உனக்கு முன்பாக, ஊழியக்காருக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து, ஆண்டவரை நேசிக்கிற பக்தியான ஜனம் போல உட்கார்ந்திருப்பார்கள். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். எத்தனை பேர் இதுல நம்ப முடியும்? எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள், எல்லாரும் தேவனுடைய ஜனம் போல உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், இவர்கள் எல்லாரும் என் ஜனங்களை போல உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா டவுட், அவருக்கு டவுட் இருக்கு. உண்மையா வசனத்தை கேட்கிறியா, இல்லைன்னா உன்னுடைய இதயம் எல்லாம் வேற எங்கேயோ ஒரு காரியத்துல வட்டமிட்டு இருக்கான்றாரு. என் ஜனங்களை போல உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்வதில்லை. எவைகளின்படி? போதிக்கப்பட்ட சத்தியத்தின்படி அவர்கள் வருவதில்லை. சத்தியத்தை நீ உள் வாங்கலன்னா நிச்சயமாகவே அது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட வார்த்தை என்று லூக்கா 8 பார்க்கிறோம். அது கொஞ்ச காலம் வளர்ந்து வேர் கொள்ளாததினால அனலேற்றப்படுவது கரிந்து போகும். சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே முள்ளுகள் வளர விடாமல் நெருக்கி போடும். சில விதைகள் வழி அருகே அது மிதி உண்டு போகும். சில விதைகள் நல்ல நிலத்தில் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். தேவனுடைய ஆலயமாகிய கூடாரத்துக்குள் நீ வந்ததுடைய பயன் என்ன என்றால், உண்மையாய் கேட்க வேண்டும், உண்மையாய் அதன்படி உன் வாழ்க்கை நீ மாற்ற வேண்டும். எங்கேயோ குப்பையில் இருந்த உன்னை ஆண்டவர் கோபுரத்தில் வைத்ததினால் பெருமையில் ஆட அல்ல, இன்னும் தாழ்த்தி நான் என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய மண்ட கர்வத்தெல்லாம் நான் அடக்கிறேன் ஆண்டவரே சொல்லி உடுக்க வேண்டும். அவர்கள் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் வாய் இன்பமாய் பேசுவார்கள், அப்படியே ஆமென்வார்கள், அல்லேலூயான்வார்கள், எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ பொருளாசையை பற்றி பின்பற்றி போகிறது. என்ன சூழ்ந்து இல்லைன்றார். ஒரு நிமிடம் எல்லாரும் கைகளை உயர்த்தி, யாருக்கு வேணாலும் எங்க இருதயத்தை மறைக்கலாம், எங்க எண்ணத்தை மறைக்கலாம், எங்க சிந்தையை மறைக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒன்னையுமே மறைக்க முடியாது ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கையை தூக்கி கண்களை மூடி என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உண்மையா தரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை நான் கேட்கிறபடியே நான் வாழ்வேன். வார்த்தையை கேட்கிறபடியே நான் வாழ்வேன். உம்மை தவிர வேற ஒன்றுக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. விசுவாசம் உண்டாகும்படி இன்னும் 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 உம்மையை பின்பற்றுவேன். கீழே போடுங்க கைகளை. ஸ்தோத்திரம். ஏசாயா 29:13. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னண்டை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம், அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய், மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. இன்னும் எவ்வளவு நாள் இதையே சொல்லிட்டு இருக்கிறது? நேரத்துக்கு வா, ஒழுங்காக ஊழியம் செய். காலகட்டங்கள் மாற வேண்டும். இனி வர காலங்களிலே அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லுன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருந்து அந்த தூதி வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருந்து அந்த ஆர்ப்பரிப்பு வந்துகிட்டே இருக்கணும். ஆலயத்தில் வருவதிலும் ஊழியத்தில் பங்கெடுப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் நீயே முன்பதாய் வந்து இதை செய்வேன் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். மனுஷனுடைய போதனை எடு, செய்ய, பண்ணு. ஆனால் தேவனால் ஒருவன் நிரப்பப்பட்டு விட்டான் என்றால் அவனுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவனே வந்து நிற்பான். காரணம், அவன் சொல்லுவான், என்னை ஆண்டுடைய அன்பு இருக்கிறது, அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஜனமே, வாயினாலே கர்த்தரிடத்தில் சேர்ந்து
எங்கள் உதடுகளினால எனக்கு கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. மனுஷனுடைய கற்பனை இருதயத்தை தூரமாக்கும், அது நடிக்கும், வந்துட்டு போயிடு, இல்லைன்னா நீ வரலன்னா தான் பிரச்சனை, அதனால பிரயோஜனமே இல்லை. ஆனா வந்த நீ முழுவதும் ஆண்டரை ஆராதிச்ச இருப்பாய் என்றால் உன் ஆராதனையில அவருடைய பிரசன்னத்தை நீ சந்திக்க முடியும். ஹalleluya. இருதயம் தூர போக கூடாது, இருதயம் அவரோடு ஒன்றிக்க வேண்டும். என் இருதயமானது, என் ஆத்துமா, என் முழு உள்ளம், இதைதான் ஒவ்வொரு ஆராதனையிலும் முடிந்து கடைசியில் நாம் சொல்கிறோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த, ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் என் வாயே ஸ்தோத்திரி இல்லை, என் ஆத்துமாவே, என் இதயமே, என் உள்ளமே ஆண்டவரை துதி, என் முழு உள்ளமே அதை துதி.